ப்ரோ மெயினாக அதுதான். மெயினாக ஃபோக்கஸ் வந்து காஃபி, மிளகு, ஏலக்காய், கிராம்புலாம் இப்போ தான் நானே பிளான்ட் வச்சிருக்கேன். காய் விடுற மாதிரி பிளான்ட்டு கம்மியாக ஒரே பிளான்ட் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப மெடிசன் உள்ள ஒரு இதுதான் இந்த மிளகாய். இது நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கிராம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்து தான் கொடுப்பாங்க. கம்மி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கம்பல்சரி ஆயில் எடுத்து தான் கொடுப்பாங்க. இது ஒரு 4 years above ஆகணும் ப்ரோ. தரமான இலை கிடைக்கும்னா 4 வருஷம் ஆகணும். ஆமாம், 4 வருஷத்துக்கு மேலே ஆகணும். அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தரமான இலைகளாக கிடைக்கும். ப்ரோ இந்த பட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே மரத்துல தான் ப்ரோ பிரியாணி போடுற அந்த பட்டையும் வந்து எடுக்கிறோம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் விவசாயி. நம்ம அன்றாடம் பயன்படுத்துற ஏலக்காய் அது எப்படி உருவாகுது, அது எப்படிலாம் விவசாயம் பண்றாங்க, அதோட வர்த்தக முறையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொல்லிமலையில தூரப்பள்ளம்ன்ற இடத்துல ஒருத்தர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்டே கேட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், வாங்க போலாம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் செடி. ஸோ இப்போ இந்த ஏலக்காய் செடி நம்ம எப்படி பயிர் பண்றோம், ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. ஃபுல்லாக ஆர்கானிக்காக தான் இப்போ இந்த செடியை பண்றோம். ஸோ அதனால இதுக்கு எந்த கெமிக்கலும் நம்ம கொடுக்கறது கிடையாது. இது நேச்சுரலாக தான் நமக்கு வருது. நேச்சுரலாக வரப்போ குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பியூர் ஆர்கானிக்காக பண்றப்போ அதிகமான குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 500 கிலோ 1000 கிலோ எல்லாமே எடுக்க முடியாது. சும்மா கம்மியான குவான்டிட்டியில் தான் நம்ம இருந்து எடுக்க முடியும். அப்படின்றப்ப ரேட்டும் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆர்கானிக்காக பண்றப்ப கெமிக்கல்ல பண்றப்ப நீங்க 700 ரூபாய், அது சைஸ் பொறுத்து எம்எம் பொறுத்து 700 ரூபாயிலிருந்து 3000 வரை இருக்கு. பட் நம்ம கிட்ட ஆர்கானிக்கா பண்றப்ப ஸோ மினிமம் 2000 above தான் பிரைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே உரங்கள் எதுவுமே கொடுக்கறது இல்லை ப்ரோ. எல்லாமே மானாவாரியா தான் நமக்கு பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊடு பயிரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா காஃபி, அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் ப்ரோ. இது வச்சு எவ்வளவு நாள் கழிச்சு அறுவடை பண்ணலாம்? நீங்க 2 years ஆகணும் ப்ரோ. 2 years ஆகணும். நீங்க 1 yearலயே வெள்ளம் தண்ணி நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா 1 year ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வரும். கம்பல்சரி 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா அந்த ஈல்டு வர நம்ம எடுத்துக்கலாம். 2 வருஷம் கழிச்சு செடி வச்சதுல இருந்து வரும். எவ்வளவு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம்? இப்போ இந்த பிளான்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிளான்ட். ஸோ இதெல்லாம் நான் வைக்க கிடையாது. இதெல்லாம் அப்போ ஆரம்பத்து காலத்துல இதை வச்சது. ஸோ அப்போ வச்ச பிளான்ட்டு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பிளான்ட் எல்லா இடங்களும் அங்கங்க வச்சிருக்கோம். ஏன்னா ஆர்கானிக்கா பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா இடங்கள்ல நம்மளுக்கு ஊடு பயிராத வச்சிருக்கோம். அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆயுட்காலம் குறைஞ்சது ப்ரோ. இதெல்லாம் ஒரு 20-30 வருஷங்கள் வந்து தாராளமா அது இருக்கும். 20 வருஷம் வரைக்கும் ஏலக்காய். ஆமா, நீங்க அதுக்கு உரங்கள்லாம் எதுவுமே போடல, கெமிக்கல்லாம் அடிக்கல அப்படின்னா அது அப்படியே நல்லா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து டிசீஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த டிசீஸ் வரப்ப நம்ம பக்காவா மெயின்டெனன்ஸ் மட்டும் கரெக்டா பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். செடிகள்ல ஏலக்காய் இல்ல, இதுக்குன்னு சீசன் ஏதாவது இருக்கா? அப்பதான் காய்க்குமா ப்ரோ? நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது மானாவாரியா பண்றதுனால குறைஞ்சது ஒரு 4 மாசத்துக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஈல்டு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டே இருக்கும். அது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கும் ப்ரோ. மெயினா அதுதான். மெயினா ஃபோக்கஸ் வந்து காஃபி, மிளகு, ஏலக்காய், கிராம்புலாம் இப்பதான் நானே பிளான்ட் வச்சிருக்கேன். காய் விடுற மாதிரி பிளான்ட் கம்மியா ஒரே பிளான்ட் தான் இருக்கு. உணங்கி போயிருது ப்ரோ, அது காஞ்சு போயிருது. இது எல்லாமே நம்மளோட தான். வாழை எல்லாம் கலந்து இருக்கும் ப்ரோ. அங்க வச்சிருந்த எல்லாமே பிளான்ட் எடுத்தாச்சு. பட் இங்க இருக்கிறதெல்லாம் தோட்டங்கள்ல அங்கங்க ஒவ்வொன்றா இருக்கும் ப்ரோ. இது காய் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மிளகா பார்த்துருக்கீங்களே, இது அங்கங்க தோட்டத்துல இருக்கும். குட்டி மிளகா. இது ரொம்ப ரேட் அதிகம். சின்னதா இருக்கும், காரம் அதிகமா இருக்கும். ரொம்ப காரம் அதிகமா இருக்கும் இது. ஆனா ரொம்ப மெடிசன் உள்ள ஒரு இதுதான் இந்த மிளகாய். இது நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சட்னிக்கு இந்த மாதிரினா சும்மா 2 மிளகா போட்டா போதும் ப்ரோ. இந்த கிராம்பு பத்தி சொல்லுங்க ப்ரோ. இது எப்படி பராமரிக்கிறோம்? ஸோ கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ப்ரோ நம்மளும் வச்சுட்டு இருக்கோம் கண்ணு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே வச்ச பிளான்ட்டு இப்போ நமக்கு ஈல்டுக்கு ரெடியாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஊனா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. போன வருஷம் நல்லாவே ஈல்டு வந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எல்லாமே இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே கொடுக்கறது இல்லை. எல்லாம் மானாவாரியாக தான் நம்ம பண்றோம். இங்க இருக்கிற பயிர்கள் எல்லாமே நான் பண்றது எல்லாமே மானாவாரியாக தான் பண்றேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீங்க தேவையான உரங்கள் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உரங்கள்னா நீங்க கெமிக்கல் நான் சொல்ல கிடையாது. இந்த மண்புழு உரம் கொடுத்தீங்கன்னா இதுக்கு போதும். இது தானாலே வந்துடும். பட் மலை பிரதேசங்கள்ல மட்டும்தான் இது வரும் அப்படின்றது என்னோட கணிப்பு. ஸோ நீங்க வேணும் அப்படின்னா மற்ற இடங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வச்சு எவ்வளவு நாள் கழிச்சு விளைச்சல் வரும்? இது மேக்ஸிமம் இப்போ ஏரியாவை பொறுத்து தான் ப்ரோ. அதோட மண்ணோட தன்மையை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா இமீடியட்டா உடனே வருமா அப்படின்றது தெரியாது. ஒரு சில மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹைட்டா வந்துடும். இப்போ கேரளாவெல்லாம் சீக்கிரமா வந்துடும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மண்ணோட காரத்தன்மைக்கு இமீடியட்டா வராது. ஸோ கொஞ்சம் லேட் பிக்கப் வரும். 6 வருஷமாவது 7 வருஷமாவது ஆகும் கம்பல்சரி. ஒரு செடி வளரணும்னா காய்க்கணும்னா 6 வருஷம் ஆகும் கண்டிப்பா. 6 to 7 வருஷம் ஆகுனாதான் காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வருது. மற்ற இடங்கள்ல எப்படி அப்படிங்கிறது நம்ம தெரியாது. ஒவ்வொரு மண்ணோட தன்மையை பொறுத்து தான் இருக்கு. 6 வருஷத்துக்கு அதோட பராமரிப்பு முறைகள் எதுவுமே இல்லை. தண்ணி மட்டும் விட்டா போதும்.
எதுவுமே இல்ல ப்ரோ. தண்ணி விட தேவையில்லையா? ஹில் ஸ்டேஷன்ல நீங்க மானாவாரியா பண்ணீங்க, நீங்க பாக்குறீங்க இல்ல ம். ஏதாவது தண்ணி விடுறேன்னா இப்ப இந்த ஏரியா உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும், எதுவுமே தண்ணி விட்டதே கிடையாது. நான் தண்ணி விட்டேன் அப்படின்னா நல்லா வரும், பட் தண்ணி விட்டா கண்டினியூவா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நம்ம கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா ஏர் ஃபுல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வீக்லி ஒன்ஸ் அது கொடுத்தாதான் அதுக்கான சப்போர்ட் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நீங்க கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம மாத்திரை குடிக்காத விட்டா நமக்கு எப்படி கொஞ்சம் இதா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதை பாதிப்பு செடி உணங்கி போன மாதிரி இருக்கும். அதனால நம்ம எதுவும் கொடுக்கறது இல்லை ப்ரோ. இது எப்படி அறுவடை முறை? ஒன்றும் இல்லை, நம்ம இதுவுமே அந்த அங்க ஒரு ஏணி பார்த்துருப்பீங்க இல்ல, அதுக்கு பதிலா நம்ம நார்மல் ஏணி இருக்கும், சும்மா அந்த டபுள் ஏணி மாதிரி இருக்கும், இப்படி இருக்கிறது பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு மேலே ஏறி நம்ம ஒவ்வொன்றா இந்த மாதிரி வந்து கிளி எடுப்போம். இதை காய வச்சு கொண்டு போய் கொடுக்கணும். ஆமா, காய வச்சு இது இங்க பறிக்கிறதுல இருந்து நம்ம வீட்டுக்கு வர வரைக்குமான ப்ராசஸ் என்னவா இருக்கும்? ப்ரோ ஒன்றும் இல்லை, இது பறிச்சிருவோம். இதை பறிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில தான் வாஷ் பண்ணுவோம். சும்மா அந்த அழுக்கு மேலாட்ட ஏதாவது ஃபார்ம் ஆயிருந்தா போகிறது, ஏன்னா காத்துல அடிக்கிறதுனால இதோட மண்ணெல்லாம் அது மேலே படும் இல்லைங்களா, அதனால தண்ணியில வாஷ் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெயில நல்லா ட்ரை பண்ணிட்டு ஸோ அதை காப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சேல் தான். இதுக்கு இடையில எந்த ப்ராசஸுமே இது கிடையாது. உரமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கலோ எதுவுமே நம்ம கொடுக்கறது கிடையாது. மற்ற இடங்கள்ல எப்படி அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ நம்ம இங்க இருந்து கடைங்களுக்கு நேரா கொடுக்கறதுனால கடைங்கள்ல இருந்து நமக்கு நேரா வந்துருமா, இல்ல அவங்க ஏதாவது பதப்படுத்துறதுக்கு? கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதுல வந்து ஆயில் எடுப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெளி இடங்கள்ல கிடைக்கக்கூடிய கிராம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் எடுத்து தான் கொடுப்பாங்க. கம்மி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கினீங்க அப்படின்னா கம்பல்சரி ஆயில் எடுத்து தான் கொடுப்பாங்க. ஆயில் எடுக்கிறதுனால அதுல சத்துக்கள் இருக்கு. எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெறும் கிராம்பை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதோட காரத்தன்மை மட்டும் தான் இருக்கும். அதோட மொத்த சத்துமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்காது. இதுல அப்படி கிடையாது, எல்லாமே டோட்டலா உங்களுக்கு வந்துடும், எல்லா சத்துமே ஆட் ஆகி வந்துடும். இப்போ இந்த பிளான்ட் வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸோ மிளகு செடி வச்சு 4 வருஷம் வந்து போயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ஈல்டு நம்ம கொடுத்துருக்கு. இந்த செடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பச்சையில் எனக்கு 2 to 2.5 கிலோ வந்திருக்கும். பச்சையில் ஃபர்ஸ்ட் ஈல்டு அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த பிரியாணி இலை பற்றி சொல்லுங்க ப்ரோ. இது இலைக்காக மட்டும்தான் பண்ணுறோமா, இல்லை இதெல்லாம் வேற ஏதாவது பயன்பாடுகள் இருக்கா? ப்ரோ இது நம்ம பண்ணுறது இலைக்காக மட்டும்தான் ப்ரோ. இது வந்து பிரியாணி லீஃப் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வரக்கூடியதான். நம்ம கெமிக்கல் அப்படின்றது எதுவுமே இதுலையுமே ஆட் பண்ணுறது கிடையாது. இது ஒரு 4 years above ஆகணும் ப்ரோ. தரமான இலை கிடைக்கும்னா 4 வருஷம் ஆகணும். ஆமாம், 4 வருஷத்துக்கு மேலே ஆகணும். அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தரமான இலைகளாக கிடைக்கும். இதை இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? இலையை பறிச்சு என்ன? ஓகே, இப்போ நம்ம இதை பறிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் பறிச்ச இலைகள்லாம் நம்மளோட ஆஃபீஸில் வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பறிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாரும் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம நிழலில் வந்து அதை உலர்த்துறோம். நிழலில் வந்து உலர்த்தினாதான் அதோட ஸ்மெல் ஃப்ளேவர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். அதை நான் எப்படி இருக்கும் அப்படின்றத முதற்கொண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படி ப்ரோ இப்போ விற்பனைக்கு கொடுக்குறீங்க? எவ்வளோ இலை கொடுக்குறீங்க? என்ன ப்ரைஸிங்கில் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி 350 ப்ரோ. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg அது எடுக்கணும். ஸோ அது கீழே எடுத்தாங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கால் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி தேவை அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ரைஸ் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ வீக்லி ப்ரைஸ் வந்து மாறும். எல்லா ஸ்பைசஸும் மாதிரி தான், சேம் இதே தான். ப்ரைஸ் சில டைம் ஏறும் குறையும். அதனால அவங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத. இந்த கீழே விழுகிற இலைகள்லாம் பயன்படுத்த முடியாதா ப்ரோ? இல்லை ப்ரோ, அது நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அதான் இது எல்லாமே வெயிலில் காஞ்சது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரை எல்லாமே பக்காவாக நிழலில் தான் உலர்த்துறோம். ஸோ அதனால இதே நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த பிரியாணியில மலை பிரதேசங்களில் மட்டும் தான் வருமா, எல்லா இடங்களும் வரும்? இல்லை, இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுமே இந்த பிரியாணி லீஃப் அப்படிங்கிறது வரும். ஸோ வேணா அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் நம்ம சொல்ல முடியாது, சில மண்ணில் வரும் சில மண்ணில் வராது. ஸோ அவங்க 1 கண்ணோ அல்லது 2 கண்ணோ வாங்கி நடவு பண்ணி பார்க்கலாம். இது இங்கே நாற்றும் கொடுக்குறீங்களா? நாற்று வேணா நம்ம முன்னாடியே எல்லா பொருளுக்கும் நம்ம புக்கிங் ப்ரோ, வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே அட்வான்ஸாக புக்கிங் பண்ணோம். புக்கிங் பண்ணால் மட்டும்தான் நம்ம சப்ளை பண்ணுவோம். ஸோ அதுவும் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இருக்குது, அந்த மாதங்களில் மட்டும்தான் நம்ம சப்ளை பண்ணுவோம் ப்ரோ. இந்த பட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே மரத்துல தான் ப்ரோ பிரியாணிக்கு போடுற அந்த பட்டையும் வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த மரத்தில் வந்து நம்ம இப்போ எடுக்க மாட்டோம். ஸோ இது ஒரு ஸ்டேஜுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான், ரொம்ப பெருசானதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா கிளைகள்லேருந்தும் தேவையான பட்டைகளை வந்து நம்ம உரிச்சு எடுக்கலாம் ப்ரோ. ஸோ ஒரு வயசு ஆகணும் இந்த மரத்துக்கு, கொஞ்சம் வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பட்டையை வந்து எடுக்கலாம் ப்ரோ. பட்டை எடுத்தா மரம் காயுங்களா? இல்லை, அதுதான் அது கரெக்டாக வந்து அந்த கரெக்டான ஸ்டேஜில் எடுக்கிறப்போ கண்டிப்பாக காயாது. மரங்களுக்கும் வந்து காய ஆகாம அளவுக்கு நம்ம எடுக்கணும். ரொம்ப அதிகமாக வெட்டக்கூடாது, மீடியமான அளவில் கரெக்டாக வெட்டி கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும் ப்ரோ. இப்போ இந்த மலை வாழைன்னு சொல்றீங்க, இது ஆமாம் இவ்வளோ ஹைட்டா இருக்கு. இது காத்து காலங்கள்ல எப்படி பராமரிக்கிறீங்க? இதுக்கு ஏதாவது முட்டு கொடுக்கணுமா ப்ரோ? கண்டிப்பாக. இப்போ நம்ம பண்ணுறது வந்தீங்கன்னா ப்ரோ இது எல்லாமே மலைவாழ்கள் தான். ஸோ எல்லா இடங்களும் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஒவ்வொரு லேண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 1, 2 அந்த மாதிரி அங்கங்கே எல்லா தோட்டங்களிலும் கலந்து நம்ம அந்த பயிர் வச்சுருக்கோம். ஸோ அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற என்னோட கிளைமேட்டுக்கு ஸோ அதிகமாக இந்த மழைக்காலங்களில் வந்து காற்றடிச்சு கீழே விழுகுமா அப்படின்னா கம்பல்சரி விழுவாது. ஸோ எங்கள் ஏரியாவில் இது பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. அந்த வேர் வந்து இங்கே இந்த மண்ணுக்கும் அந்த வேருக்கும் ரொம்ப பிடிப்புத்தன்மை அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி எனக்கு 95% வந்து பார்த்தீங்கன்னா
கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5% கீழே விழுவலாம். அது நம்ம எல்லா இடங்களிலும் நடக்கிறது தானே, கம்பல்சரி 1 2 வந்து போகிறது தான். இதுக்கு வேண்டி நான் எல்லாத்தையும் முட்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு செப்பரேட்டாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம மேனுவலாக அப்படியே விட்டுறது.